ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் டூல். இன்னும் நிறைய இடத்துல டாக்குமெண்டேஷன்ல வந்து அஜூர் ஏடி கனெக்ட்னு தான் இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட்னு ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ற ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு ஆன் ப்ரெமைசஸ்ல விண்டோஸ் சர்வர் ஏடி இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் சர்வர் ஏடியும் பப்ளிக் கிளவுட்ல இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவையும் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ரெக்யர்மெண்ட் வரும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி கனெக்ட் என்ட்ரா கனெக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வி ஹாவ் டு இன்டெகிரேட் தேம். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசைட்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் மெம்பர் சர்வர்லையும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆன் த டொமைன் கண்ட்ரோலர்லேயே பண்ணலாம். உங்கள் என்விரான்மெண்ட்டில் நிறைய அடிஷ்னல் சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னா, டொமைனில் ஜாயின் ஆகிருக்கக்கூடிய எந்த மெம்பர் சர்வர்லேருந்து வேணால் பண்ணலாம். அது வந்து விண்டோஸ் சர்வர்லையும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் விண்டோஸ் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்தும் உங்களுக்கு சப்போர்ட்டட் தான். ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் என்ன ஸ்பைசிங், என்ன சிபியூ மெமரி எல்லாம் வேணுன்றதை இந்த டாக்குமெண்டேஷனில் நீங்கள் பார்த்துங்க. அது வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ரெப்ளிகேட் பண்ண போகிறோம், எவ்வளோ யூசர்ஸ் வந்து நம்ம சின்க்ரனைஸ்டாக லாகின் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ரீ ரெக்வசைட் சைசிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது நம்பர் ஆஃப் யூசர்ஸ், நம்பர் ஆஃப் குரூப்ஸ், நம்பர் ஆஃப் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி யூ வில் கெட் சம் பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஆஃப் சிபியூ மெமரி வந்து ப்ரொவிஷன் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே வரக்கூடிய .NET ஃப்ரேம் ஒர்க் இருந்தால் பெட்டர். ஈவன் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் 4.8 அண்ட் அபோவ் இருந்தால் இட் இஸ் மச் பெட்டர். ஓகே, அதை தாண்டி வந்து பவர் ஷெல்லேருந்து கூட நீங்கள் அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பவர் ஷெல் இஸ் ஆல்சோ அ ப்ரிஃபர்ட் மெத்தட். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் இன்கேஸ் வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ் வருது அப்படின்னா, மோஸ்ட்டாக இது வந்து 443 வழியாக உங்களுக்கு வந்து HTTPS வழியாக தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி எனேபிள் ஆகி தான் ரெப்ளிகேட் ஆகும். பட் இன்கேஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த TLS வெர்ஷன் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது ஒன்று தான் வந்து சேலஞ்சாக வரும். ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். Just go one step back, டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர் பேக்கேஜாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர் பேக்கேஜ் இன்னுமே அவங்க வந்து ரீபிராண்ட் பண்ணலை, இன்னும் பழைய நேம் தான் இருக்குது, அஷூர் ஏடி கனெக்ட்னே தான் வச்சுருக்காங்க அந்த நேமு. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடுங்க இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த டூல் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன் ப்ரெமைசஸ் ஆக்டிவ் டைரக்டரியும் பப்ளிக் கிளவுட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவையும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம், அஷூர் ஏடியும் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக வந்து சில ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் இல்லை வந்து ஸ்மால் ஆர்கனைசேஷனில் வந்து எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து எனக்கு ஐ வாண்ட் டு ஹேவ் டீடைல்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ பப்ளிக் கிளவுடுக்கும் ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த அஷூர் ஏடி கனெக்ட் அப்படின்ற டூல், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட்ன்ற டூல் வந்து உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் டைரக்டரியும் ஆன்லைன் டைரக்டரியும் வந்து இன்டெகிரேட் ஆகும் போது, ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருங்க, கண்டினியூ. ஸோ இதில் வந்து சின்க்ரனைசேஷனுக்கு வந்து எந்த டொமைனோட சின்க்ரனைசேஷன் கேட்குறாங்க, அஷூர் வித் ஸ்டான் அப்படின்ற டொமைனுடைய சின்க்ரனைசேஷன் பண்ணுறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இது வந்து லோக்கல் டொமைன், இது வந்து .internal .local அப்படின்றது நான் ரவுட்டபிள் டொமைன். இந்த டொமைனில் தான் இப்போ வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் கிளவுடில் இருக்கக்கூடிய அதே டொமைன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் கான்ஃபிகர் இந்த கஸ்டம் சஃபிக்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லெட் மீ ஜஸ்ட் ஸோ கஸ்டம் சஃபிக்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் ஏடி டொமைன்ஸ் அண்ட் ட்ரஸ்டில் போயிட்டு
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு டொமைன் வேணும் அப்படின்னா இதில் வந்து டொமைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு உங்களுக்கு யூபிஎன் சஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து Azure with stand.tk or Azure with stand.cf இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் நிறைய டொமைன் இருக்குது அப்படின்னா அந்த டொமைன் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ Azure with stand.com. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் டொமைன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டொமைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கா என்னன்றதை வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் முன்னாடி யூசர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு டொமைன் மட்டும்தான் ட்ராப் டவுனில் வந்திருக்கும். பட் இப்போ வந்து நான் யூசர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா I will be able to create users with all the different domain that I have added in the custom suffix. இதில் போனீங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் வந்து இது எல்லாமே வந்துடும். ஸோ Azure stand.tk, cf.com இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் யூசர். ஏன்னா இப்போ எனக்கு டெஸ்டினேஷனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டொமைன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். இப்போ இந்த இடத்துல வந்து கஸ்டம் டொமைன் நேம் எதாவது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த டொமைன்லாம் இப்போ வந்து வெரிஃபைட் டொமைன். இப்போ இந்த டொமைனை வச்சு நான் டேரெக்டாக லாகின் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் வந்து நான் இந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில் கிரியேட் பண்ணுறது பெட்டர். இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில 2-3 யூசர் வந்து அந்த டொமைன்லேயே நான் கிரியேட் பண்ணுறேன். Azure with stand.cfன்றது என்னுடைய பப்ளிக் க்ளவுடில் வந்து ஆல்ரெடி இந்த டொமைன் நான் வாங்கி வெரிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் சம் நேம். ஸோ இது வந்து on-prem user 1. சும்மா நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், on-prem user 1 அப்படின்ட்டு. ஸோ ஃபைன். ஸோ பாஸ்வேர்டு அவருக்கு ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் பாஸ்வேர்ட் at 1 2 3 4 5. கொடுத்துட்றேன். ஓகே சரி இருங்க, இது கீபோர்டு இஷ்யூன்னு தெரியல. இருங்க நான் இதில் வந்து ஏதாவது நம்ம யூஸ் பண்ண இதே பாஸ்வேர்டே கூட கொடுத்துருவோம். தட் ஷுடன்ட் பி a ப்ராப்ளம். ஓகே இந்த மாதிரி ஆன் ப்ரெமைசஸில் நான் வந்து சில யூசர்ஸ் வந்து வெரிஃபைட் டொமைன் பப்ளிக் கிளவுடில் இருக்கக்கூடிய வெரிஃபைட் டொமைனில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ on-prem user 2, on-prem user 2. இப்போ இந்த இடத்துல வேற என்ன வெரிஃபைட் டொமைன் இருக்கு? Azure with stand.ml வந்து வெரிஃபைடா இருக்கு. பட் இந்த இடத்துல Azure with stand.ml நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஸோ உங்களுடைய டொமைன்ல போயிட்டு அடிஷ்னல் டொமைன் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ஒரே நேம்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் யூ கேன் ஹேவ் வாட் எவர் நேம் யூ வாண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் செல்வா அஷ்யூர் டாட் சிஎஃப்னு ஒன்று இருக்குது, கிளவுட் அண்ட் ஸ்டாண்ட் டாட் இதெல்லாம் நான் வெரிஃபைடாக இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்து வெரிஃபைட் டொமைன் நான் வெரிஃபைட் டொமைன்றதையும் அது வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Azure with stand.tk இங்கே அன்வெரிஃபைட் டொமைனாக இருக்குது. நான் இன்னும் வெரிஃபை பண்ணல. இது வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணனா நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்டு அண்ட் எம்எக்ஸ் ரெக்கார்டு கொடுப்பாங்க. இதை கொண்டு போயிட்டு நம்ம யார்கிட்ட டொமைன் பர்ச்சேஸ் பண்ணோமோ அதில் வந்து இந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல வெரிஃபைட்னு காமிக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் அன்வெரிஃபைட் டொமைன் வச்சு நான் யூசர் கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எல்லாமே அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து இன்னும் அன்வெரிஃபைட் டொமைனாக இருக்கு. ஸோ அதனால் அதை வெரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ Azure with stand.tk ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஒரு யூசர் வந்து நான் அதில் கிரியேட் பண்ணுறேன் அன்வெரிஃபைட் டொமைனில். ஸோ அதில் வந்து சொல்லிடுவாங்க, ஸோ இந்த டொமைன் நீங்கள் வந்து அன்வெரிஃபைட் டொமைனாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டொமைனை வந்து உங்களுக்கு யூசர் கிரியேட் பண்ணாலும் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ on-prem user 2 அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ Azure with stand.tk அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ பர்பஸ்ஃபுல்லாகவே நான் வந்து அந்த அன்வெரிஃபைட் டொமைனில் வந்து ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து ஆல்ரெடி நான் நிறைய டொமைன் இருக்குது, அந்த டொமைன் கூட நான் வந்து சிங்க் பண்ணணும் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நடக்குதுன்னு இங்கே பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 விஷயங்கள் வந்து கேட்பாங்க இந்த இனிஷியல் சிங்க்ரனைசேஷனுக்கு. ஒன்று வந்து பப்ளிக் கிளவுடில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஆர் Azure ADயோடைய இந்த 2 டொமைன் தான் நம்ம 2 ஐடென்டிட்டி சர்வீசஸ் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ Azure ADயோட
ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குளோபல் அட்மின் ப்ரிவிலேஜஸ் வேணும். ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம குளோபல் அட்மினாக கிரியேட் பண்ணணும். இன்னொன்று வந்து ஆன் ப்ரெமைசஸில் வந்து ஐ நீட் டு ஹேவ் அஷூர் ஆன் ப்ரெமைசஸில் டொமைன் அட்மின் ஆர் என்டர்பிரைஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் பெட்டர். ஸோ அது 2 ஐடி வச்சு தான் நம்ம இப்போ சிங்க்ரனைசேஷன் கிரியேட் பண்ணோம். இப்போ ஏன்னா நம்மளுடைய செலக்டிவ் யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ சர்வீஸ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் நிறைய தேவையில்லாத ஐடியெலாம் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ அ பல்க் டெலிட். ஓகே, ஸோ otherwise it will create unnecessary confusion. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ணா கூட நீங்கள் டெலிட்டட் யூஸரை போயிட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக டெலிட் பண்ண யூசர்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 30 நாளைக்கு டெலிட் பண்ண யூசர்ஸ் வந்து யூ வில் பி ஏபிள் டு டூ அ பல்க் ரெஸ்டோர். ஆக்சிடென்டலாக டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஆன் ப்ரெமைசஸில் இருக்க மாதிரி போயிட்டு நம்ம அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்டோர் ஆர் பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ணுற அவசியம் கிடையாது. 30 நாளைக்கு வரைக்கும் இங்கேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி ரெஸ்டோர் பண்ணால் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் பேக்கப்ல இருந்து தான் ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு லிமிட்டடாக தான் இங்கே யூசஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுவும் நம்ம டெலிட் பண்ணலாம். அந்த ஆன் ப்ரெமைசஸ்லேருந்து ஏர்லியராக டெலிட் ஆனது. ஸோ தட் நமக்கு கிளியராக இருக்கும். இப்போ ஸோ வி ஹாவ் அ கிளியர் கன்சோல். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஆன் ப்ரெம் ஏடி கனெக்ட் ஆக்டிவ் டைரக்டரி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நேமில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அதே நேமே நான் வந்து லாகின் நேமாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த பர்மிஷன் வந்து குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுக்கணும் நம்ம அஷூர் என்ட்ரால. ப்ராப்பர்ட்டிஸில் அசைன்மெண்ட்டில் ஆட் ரோலில் வந்து குளோபல் அட்மின் ப்ரிவிலேஜஸ். குளோபல் அட்மின்றது மேக்ஸிமம் ப்ரிவிலேஜஸ். மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா, மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் இதில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஐடென்டி இன்டெகிரேஷனுக்கான சர்வீஸ் அக்கௌண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம ஆன் ப்ரெமைசஸில் ஆத்தென்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணும்போது நமக்கு அந்த ரீசெட் கேட்கும். ஸோ அதனால நீங்க இந்த பப்ளிக் கிளவுட்ல கிரியேட் பண்ற ஐடியா வந்து யூ கேன் ஜஸ்ட் portal.azure.comல லாகின் பண்ணி ஒருத்தர் அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த ஐடியில டைரக்டா போயிட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ். ஸோ ரீசெட் பண்ணிடுங்க. ஓகே, டன். இப்போ இந்த ஐடியை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்டெகிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கங்க. ஸோ எம்எஃப்ஏ எனேபிள் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங். இப்போ கிரெடென்ஷியல் கேட்பாங்க. அஷ்யூர் ஏடி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடென்ஷியல் கொடுங்க. ஆன் ப்ரொமைசஸில் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடென்ஷியல் கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ அஷ்யூர் ஏடியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கிரெடென்ஷியலுங்க நான் கொடுக்குறேன். தென் அதோடைய பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே செக் பண்ணோம். இது ஆன்லைனில் வந்து என்னென்ன கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது, என்னென்ன டொமைன் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் வெரிஃபைடு, எதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் டொமைன், உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸில் இருக்க டொமைனுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. இப்போ ஸோ அடுத்தது வந்து இப்போ ஆன் ப்ரெமைசஸில் வந்து ஒரு ஐடி வேணும் உங்களுக்கு. இப்போ லோக்கல் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி தனியாகவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க.
ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி எ ஓகே லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் இட் செப்பரேட்லி. ஒரு என்டர்பிரைஸ் அட்மின் ஆர் டொமைன் அட்மின் கிரெடென்ஷியல்ஸோட இருக்கணும். நம்ம இப்போ என்டர்பிரைஸ் லெவலில் எல்லா டொமைன்ஸும் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம், சிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் அட்மின் வேணும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைன் சைல்டு டொமைன் அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஆன் பிரேம் அட்மின் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ பாஸ்வேர்டு எதுவும் மாற்றலை. ஸோ நம்ம கீபோர்டில் பிரச்சனை இருக்கிறதால இதே பாஸ்வேர்டை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஃபைன். இப்போ வந்து அந்த அக்கௌண்ட் இங்கே கொடுத்துருங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன நம்ம டிஃபால்ட் டொமைன் கொடுத்துருக்கோம், @azure with stan.local. ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. azure with stan netbias நேம் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து ஆன்பிரேம் அட்மின் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்பிரேம் அட்மின் @azure with stan.local அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ் இட். கிளிக் நெக்ஸ்ட். நாட் அ மெம்பர் ஆஃப் என்டர்பிரைஸ் அட்மின் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பர்மிஷன் இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் பர்மிஷன் ஆட் பண்ணல. இதில் மெம்பர் ஆஃப்ல போயிட்டு என்டர்பிரைஸ் அட்மின் வந்து ஆட் கொடுத்துக்குங்க. ஓகே, அப்ளை. இப்போ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இது உடனே அந்த டூல் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது வேலிடேட் பண்ணுறதுல. ஸோ இப்போ மெம்பர்ஷிப் செக் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஆன் ப்ரெமைசஸில் என்னென்ன டொமைன் இருக்குது, பப்ளிக் க்ளவுடில் என்னென்ன டொமைன் இருக்குன்றது இங்கே லிஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ பப்ளிக் க்ளவுடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி .ml வெரிஃபையாக இருக்குது, .cf வெரிஃபையாக இருக்குது. மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க .tk வந்து அன்வெரிஃபைடாக இருக்குது, நாட் வெரிஃபைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த டொமைனே வந்து பப்ளிக் க்ளவுடில் வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த அளவுக்கு குயிக்காக போய் செக் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு azure with stan.com வந்து இப்போ நாட் ஆடட்னு இருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல கரண்டாக ஆட் ஆகலை அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க கஸ்டம் டொமைனில். இதை நீங்கள் இன்னொருத்தர கூட வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். இதில் போயிட்டு இன்னொரு டொமைன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல azure with stan. ஒரு ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, மல்டிபிள் இது இருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்னும் நான் அதை வெரிஃபை பண்ணலை. இப்போ இந்த இடத்துல இப்போ நாட் ஆடடுக்கு பதிலாக இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆடட் வந்துடும், பட் நாட் வெரிஃபைட்னு வரும். இப்போ ப்ரீவியஸ் போயிட்டு இன்னொருத்தர செக் பண்ண சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாட் வெரிஃபைட்னு மாறிடுச்சு இப்போ. ஸோ அப்போ அந்த டொமைன் அங்கே இருக்குது, பட் வெரிஃபை ஆகலை அப்படின்ட்டு. அதே மாதிரி எதெல்லாம் வெரிஃபை ஆயிருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. .ml .cf இதெல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து வெரிஃபைட் டொமைன்ஸில் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா .cf .mlலாம் வெரிஃபைடில் இருக்குது, .tk வந்து நாட் வெரிஃபைடில் இருக்குது, அன்வெரிஃபைட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இது வெரிஃபை பண்ணாத டொமைன் உங்களுக்கு லாகின் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த யூபிஎன் சஃபிக்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அன்வெரிஃபைட் டொமைனில் நம்ம இப்போ azure with stan.tk அப்படின்ற ஒரு ஐடியில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஐடி என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். ஆன் microsoft.com ஐடியா வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ யூசர்ஸ் வித் அன்வெரிஃபைட் டொமைன் will get converted to dot on Microsoft domain UPN suffix. ஸோ இது வந்து இந்த இதுதான் ஆகுன்றது மேண்டேட்டரி கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எது நான் பிரைமரி டொமைனாக கொடுத்துருக்கோமோ அந்த டொமைனுக்கு தான் அது போகும். இப்போ இது வந்து பிரைமரி டொமைன் வந்து இந்த இடத்துல azure with stan.tf தான் வந்து நான் வந்து பிரைமரியாக வந்து இங்கே செலக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைமரி டொமைன் வந்து azure with stan தான் azure with stan.cf தான் செக் மார்க் ஆயிருக்கு. அப்போ அது எல்லா மைக்ரேட் ஆகிற யூசர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா எது வந்து பிரைமரி டொமைனா இருக்கோ அந்த பிரைமரி டொமைனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். பை டிஃபால்ட்டாக ஆன் microsoft.com இருக்கும். பட் அது வந்து நான் பிரைமரி டொமைன் வந்து azure with stan.cf தான் என்னுடைய பிரைமரி டொமைன் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த ஐடிக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது என்னன்றது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த azure மைக்ரோசாஃப்ட் என்டர் ஐடியில் 2 அக்கௌண்ட் வந்து இருக்கு. ப்ளஸ் ஒரு அக்கௌண்ட் வந்து அந்த சின்க்ரனைசேஷனுக்காக நான் மேனுவலாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். லெட்ஸ் கிளிக் கண்டினியூ மேட்சிங். மேட்சிங் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ இது வந்து சின்க்ரனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ சின்க்ரனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிற ஐடி எல்லாமே வந்து லைவாக நீங்கள் கிரியேட் பண்ண ஹெச்ஆர் வந்து ஒரு புது எம்ப்ளாயி ஆட் பண்ண இல்லை சர்வீஸ் டெஸ்க் யூசர்ஸ் புதுசாக யூசர்ஸ் ஆட் பண்ண அது சிங்க் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ரெப்ளிகேஷன் இன்டர்வல் வந்து எவ்ரி 30 minutes இருக்குது. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சிம்பிள் கமாண்ட் தான். போயிட்டு யூ கேன் சேஞ்ச் இட் ஃப்ரம் 30 minutes to 15 minutes. ஆர் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில்
ஒரு வாரத்துக்கு வந்து எவ்ரி டியூஸ்டே ஆர் எவ்ரி வெட்னஸ்டே தான் ஆன்போர்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் சிங்க்ரனைசேஷன் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா தேவையில்லாத லோடு இருக்கும், தேவையில்லாத நெட்ஒர்க்ல வந்து டிராஃபிக் இருக்கும், உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டர்ல வந்து ஸ்கேனிங் நடந்துட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வீக்லி டுவைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஆன்போர்டிங் எம்ப்ளாயிஸ் வந்து எப்பப்பெல்லாம் புதுசாக ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிங்க்ரனைசேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி டெய்லி பேசிஸ் ஆர் ஒரு ஆஃப் அ டே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு எனேபிள் சிங்க்ரனைசேஷன் அதுவும் பண்ணிக்கலாம், அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெப்ளிகேட் ஆகட்டும், சிங்க்ரனைசேஷன் ஆகட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு புது அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆன் ப்ரமைசஸ் உடைய டிசி நேம் வந்து ஸ்டான் டிசி ஒன், ஸ்டான் டொமைன் கண்ட்ரோலர் ஒன் அப்படின்றது தான் இதோடைய நேமு. ஸோ இந்த நேம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்க்ரனைசேஷன் அக்கௌண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து சின்க்ரனைசேஷன் சர்வீஸை வந்து ட்ரிகர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு புது அக்கௌண்ட் இந்த இடத்துல காமிக்கும் பாருங்க. இது எதுக்காகனா ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கக்கூடிய ஐடிஸை வந்து இங்க ரெப்ளிகேட் பண்றதுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ கிரியேட் ஆகும். என்ன சொல்றாங்க அப்படின்னா while retrieving the active directory schema the error was access is denied. ஸோ உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல வந்து பர்மிஷன்ஸ் இல்லைன்றாங்க. ஸோ ஏன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் போயிட்டு பாஸ்வேர்ட் ஆக்சஸ் ட்ரூ, ஓகே ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி acquired the configuration, ஓகே, டிடெக்ஷன், ஸோ வெரிஃபைட் டொமைன் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் ஓகே, ஆக்டிவ் டைரக்டரி ஓகே ஓகே, okay, success state file called with domain, unauthorized access exception, access is denied. ஸோ பர்மிஷன் இஷ்யூஸ் சொல்றாங்க, அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். இந்த இடத்துல இந்த ஆன்-பிரேம் ஐடி கனெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அசைன் ரோல் வந்து குளோபல் அட்மின் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இது மோர் தென் சஃபிஷியன்ட் தான். பட் என்னன்றதை பார்க்கலாம். மேபி அந்த கிரெடென்ஷியல் வந்து நம்ம கொடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கா என்னன்னு தெரியல. இருங்க, ஒன் மோர் டைம் லெட்ஸ் retry. ஓகே, ஆக்சஸ் டினைட் தான் சொல்கிறாங்க. an error occurred while retrieving active directory schema வந்து retrieve பண்ணும்போது பர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. let me close and retry. ஏன்னா நம்ம அந்த ஐடியா வந்து on the fly வந்து கிரியேட் பண்ணோம். let me go here. ஸோ இதில் போயிட்டு Azure AD Connect போவோம். So generally, okay, it appears that you are receiving a scenario which was not completed previous during installation. Please uninstall and okay, interesting. Okay, fine. Let's try that. வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த அளவுக்கு இதில் வந்து சேலஞ்சஸ் வராது. ஓகே, பர்மிஷன்ஸ் நம்ம தப்பாக கொடுத்தா மட்டும்தான் இதில் பிரச்சனைகள் வரும். ஸோ இதில் வந்து Azure AD Connect வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் ரிப்பேர் பண்ணலாம், ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ. இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம சப்போர்ட்டிங் காம்பனன்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோமான்னு கேட்குறாங்க. ஆமாம், ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய பழைய அக்கௌண்ட் இது. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. இருங்க, மேபி நம்ம புது அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஐடி வேணால் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ புது அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மைக்ரேட் ஆகிற யூசர்ஸ் எல்லாமே வந்து .on.microsoft.com Azure with Stan gmail .on microsoft.comக்கு அது இதாகும். ஸோ மேபி நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். நியூ யூசர், இல்லாட்டி ஆல்ரெடி இருக்க யூசரை கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி இதில் வந்து தினேஷ் ஆர் சக்தி இருக்கிறாங்களே, அதில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கிரியேட் ஒன் Azure AD admin.
ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அக்கௌண்ட் எனேபிள் தான் இருக்குல்ல, அக்கௌண்ட் எனேபிள் தான். ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து அவருக்கு வந்து நான் குளோபல் அட்மின் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகே, இந்த டைம் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். டவுன்லோட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஸ்டலேஷன் தான். ஓகே, இதில் எதுவும் சேலஞ்சஸ் எதுவும் பெருசாக வராது, பட் பார்ப்போம். இன்ஸ்டலேஷனில் சேலஞ்சஸ் வரல, பட் அந்த இதில் பெர்மிஷன் தான் பிரச்சனை சொன்னாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்ப்போம். நம்ம ஆன் ப்ரமைசஸில் கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து எப்பயுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொடுக்கணும். பட் நான் பப்ளிக் கிளவுடில் இருக்க மாதிரியே நான் சிம்பிளாக கொடுத்துட்டேன். பட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ அண்ட் கிவ் த கிரெடென்ஷியல். ஸோ இது வந்து அஜூர் ஏடியில் நம்ம கிரியேட் பண்ண கிரெடென்ஷியலை கொடுக்குறோம். எந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி கூட நம்ம சிங்க் பண்ணுறோமோ அந்த ஆக்டிவ் டைரக்டரியோட கிரெடென்ஷியல் ஃபுல்லாக இங்கே கொடுக்கணும். ஸோ இது வெரிஃபை பண்ணோம். நமக்கு வந்து குளோபல் அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சைன்இன் பண்ண கேட்பாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இது ஜென்ரலாக ஓகே ஓகே. ஏன் இந்த இடத்துல இப்போ சைன்இன் பண்ண கேட்குறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் தான். ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த கிரெடென்ஷியல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுங்க, அது வந்து ஒரு தடவை லாகின் பண்ணிட்டு அப்புறமா அதை ரீசெட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபைன், நம்ம வில் டூ தட். ஓகே, டன். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இடத்துல இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பாஸ்வேர்ட், புது பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த தடவை வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அது ஏன் லாஸ்ட் டைம் வந்து அந்த கன்சோல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரீசெட் பாஸ்வேர்டுன்ற ஒரு புது கன்சோல் வந்து காமிக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் புது பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம பெட்டர் போர்ட்டல்லே போயிட்டு பண்ணோம் அப்படின்னா குயிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து பப்ளிக் கிளவுட் சைட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ப்ரெமைசஸில் இருக்கக்கூடிய அந்த ஐடியை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆன் ப்ரெமுக்கு வந்து ஆன் ப்ரெம் அட்மின் அட் த ரேட் ஆஃப் அஷூர் வித் stan.local அப்படின்றதான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஆன் ப்ரெம் அட்மின் கரெக்டு தான். இதுக்கு பாஸ்வேர்டு வந்து இதே சேம் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுங்க யூஸ் பண்ணும், இதுவா யூஸ் பண்ணுமா? ஓகே, லெட் மீ ரீசெட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓகே அன்லாக் தான் காமிக்குது. ஓகே ஃபைன். இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ அது ஏன் லாக்கில் இருக்க மாதிரி காமிக்குதுன்னு தெரியல, பட் ஓகே கொடுத்துருவோம். மஸ்ட் மேட்ச், பாஸ்வேர்டு மேட்ச் ஆக மாட்டேது, என்ன கீபோர்டு. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அந்த புது பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் see. ஸோ எக்ஸாமின் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டொமைன் நிறைய டொமைன்ஸ் இருக்கு ஆன் ப்ரெமைசஸ்ல, இது எதுவுமே அங்கே பப்ளிக் கிளவுட்ல ஆட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன் microsoft.comக்கு தான் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஃபைன். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் இட். செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து கிரெடென்ஷியல் பிரச்சனையா என்னன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஎஸ்இகோ சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அது இன்னும் நான் பேமெண்ட் அது பண்ணல. மேபி அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் see this. ஸோ
இப்போ சின்க்ரனைசேஷன் சர்வீஸ் வந்து இப்போ ட்ரிகர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புது அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆக ஆரம்பிக்கணும். லெட்ஸ் கோ டு ஓவியூ. இதில் வந்து யூசர்ஸில் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்க்ரனைசேஷன் அந்த ஸ்டாண்ட் டிசின்னு வந்து ஒரு அக்கௌண்ட் இந்த இடத்துல இப்போ ஆட் ஆகும். ஸோ இது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் டிசின்னு வந்து ஒரு அக்கௌண்ட் இங்கே ஆட் ஆகும். அது செக் பண்ணுவோம் இப்போ. ஓகே, இதுவும் ஆக்சஸ் டினைடா? இல்லை. ஸோ சின்க்ரனைசேஷன் சர்வீஸில் வந்து உங்களுக்கு ஒரு பேக்எண்டில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ரெப்ளிகேட் ஆகுது ஆகலை அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து இங்கே ட்ராக் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சின்க்ரனைசேஷன் சர்வீஸ்னே ஒரு தனி சர்வீஸ் இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இந்த சர்வீஸில் வந்து ஒரு டேட்டா பேஸும் பேக்எண்டில் இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸில் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் என்னன்றது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இந்த வெரிஃபையிங் சின்க்ரனைசேஷன் சர்வீஸ் கனெக்டிவிட்டி டு அஷூர் ஏடின்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சின்க்ரனைசேஷன் சர்வீஸ் வந்து இப்போ கண்டிப்பாக கிரியேட் ஆயிருக்கணும். இதில் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ தான் ஜஸ்ட் கிரியேட் ஆகுது போல இருக்கு. லெட்ஸ் see. ஸோ இது இட் வில் டேக் சம் டைம். ஓகே, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 or 3 minutes ஆகும் இந்த சின்க்ரனைசேஷனுக்கு. Let me. ஸோ அஷூர் ஏடி கனெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் a connector or a tool that integrates your on-premises directory with Azure Active Directory. ஸோ இந்த இன்டெகிரேஷன் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது இப்போ? ஸோ இந்த இன்டெகிரேஷனால உங்களால் ஒரே கிரெடென்ஷியல் நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் கிரியேட் பண்ணி இந்த கிரெடென்ஷியலை வச்சு நீங்கள் ஆன் ப்ரமைசஸும் கண்டினியூஸாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ப்ளஸ் பப்ளிக் க்ளவுடில் இருக்கிற ஆன்லைன் அப்ளிகேஷன் லைக் ஒர்க் டே ஆர் கன்கர் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர் ஆஃபீஸ் 365 எல்லாமே நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். So it's a integration tool or connector or a synchronizing method or synchronizing stuff between on-premises Active Directory and Microsoft Entra. அது வந்து Azure AD ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இன்டெகிரேஷன் டூல். ஸோ ஆஃப்டர் இன்டெகிரேஷன் என்ன நடக்க போகுது? இட் அலோஸ் the on-prem users to access on-prem legacy or traditional apps as well as online applications like Intune or Office 365 or whatever. So ஒரு இந்த இன்டெகிரேஷன் பண்றதால it simplifies access management and then administration and also governance. யார் யார் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க, எங்க லாகின் பண்றாங்க, அந்த மாதிரி ஃபுல்லா வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஏஜென்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இப்போ உங்களுக்கு அந்த ஐடியெலாம் கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஆன் ப்ரெமைசஸ் டைரக்டரி சின்க்ரனைசேஷன் எந்த டொமைன் கண்ட்ரோலர்லேருந்து சிங்க் ஆகுது அப்படின்றதுக்கு தனியாக வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஸோ ஒரு டொமைன் கண்ட்ரோலர், இப்போ நீங்கள் நிறைய டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு அப்படின்னா அந்த டொமைன் கண்ட்ரோலருக்குலாம் சிங்க் ஆகிறதுக்கு இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு எந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு இந்த ஐடி அப்படின்ட்டு. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஆன் ப்ரெமைசஸ் டைரக்டரி சின்க்ரனைசேஷன் சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டூல்லேருந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது அந்த டொமைன் கண்ட்ரோலர் நேம் ரெஃபரன்ஸோட சின்க்ரனைசேஷனுக்கு ஒரு ஐடி இங்க இருக்கும். ஸோ கிரியேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டு பர்ஃபார்ம் த சிங்க். இப்போ அந்த ஹெல்த் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ அந்த என்ட்ரா ஐடி கனெக்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ஆன்லைனில் இருக்கா, அது ரன்னிங்கில் இருக்கா என்னன்றதை வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த் ஏஜென்ட் அது மூலயமா நீங்கள் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா. ஸோ நான் ரெப்ளிகேஷன் இன்டர்வல் சொன்னேன் இல்லைங்களா, எவ்ரி 30 minutes நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பவர் ஷெல் கமாண்ட் இருக்கு.
ஸோ பை டிஃபால்ட்டாக எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சிங்க் நடக்கும். அது மினிமம் வந்து நீங்கள் 15 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இது வந்து பெஸ்ட். ஸோ ரூல் எடிட்டரில் போயிட்டு நம்ம அதை மாற்றுறது ஓகே, அது ஒரு ஆப்ஷன், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போயிட்டு நம்ம ரூல் எடிட்டர், இதுதான் கமாண்ட் ஆக்சுவலாக, செட் ஏடி சிங்க்ரனைசேஷன் ஸ்கெடியூலர். இதை வந்து ஸ்கெடியூல் வந்து டிசேபிள் பண்ணணும், சிங்க் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நான் கமாண்டை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் அந்த ஸ்கெடியூல் கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கெட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து செட் கமாண்ட் செட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஞ்சிங். பட் கெட் கமாண்ட் வந்து இட் இஸ் ஃபார் கெட்டிங் த கரண்ட் இது ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்றது. இருங்க, இந்த கமாண்டை காப்பி பண்ணி we can just change it to செட்டுக்கு பதிலாக கெட்டுன்னு வாங்கிக்கலாம், மாற்றிக்கலாம். இந்த இடத்துல கமாண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா? சாரி, FETன்னு கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஃபீல்டு வரும். இப்போ அலோட் சிங்க்ரனைசேஷன் இன்டர்வல் வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஃபீல்டு அலோட் சிங்க்ஸ் இந்த சைக்கிள் இன்டர்வல் வந்து நீங்கள் 30 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸோ இல்லை 1 ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா செட் கமாண்ட் வச்சு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்பில் போயிட்டு செட் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் கேட்கும் உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஃபீல்டை வந்து எவ்வளோக்கு மாற்ற போறீங்க அப்படின்றத. இது நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஐஃபன் அலோட் சிங்க் இன்டர்வலை வந்து if you want to change it you can change it. Let me show you that. இப்போ இதை வந்து நான் எவ்ரி 15 மினிட்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் திஸ். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஃபைன். கரண்ட்டாக வந்து 30 செகண்ட்ஸு, ரிக்வஸ்டட் இன்டர்வல் வந்து 15 மினிட்ஸ்னு கொடுக்குறோம். ஸோ இது மாறிடுச்சா அப்படின்னு போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. பட் இந்த இதில் மாறி இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து நம்ம மாற்றிட்டோம். இதே நீங்கள் டிஃபால்ட் சைக்கிளே நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இதே சேம் கமாண்ட் தான், ஐஃபன் ஸ்விட்ச் வச்சு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி இது. ஸோ கமாண்ட் லைன்லேருந்து தான் மாற்ற முடியும். ஃபியூச்சரில் வந்து மேபி தே மைட் கிவ் யூ ஆப்ஷன், அந்த சிங்க்ரனைசேஷன் ஸ்கெடியூலர் அந்த டூல்லே வந்து கொடுப்பாங்க, அதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெப்ளிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேபி என்னோட இன்னொரு அஜூர் அக்கௌண்ட் அதில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நமக்கு இப்போ அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸில் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ஸ் லைக் அர்ச்சனா அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுங்கெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆண்டோ, அர்ச்சனா, மருது, ராஜ், வாட் எவர் நம்ம ஆன் ப்ரைமில் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஆன் ப்ரைம் யூசர் 1, ஆன் ப்ரைம் யூசர் 2, ஆன் ப்ரைம் அட்மின், இது எல்லாமே வந்திருக்கும். வித் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட வந்திருக்கும். இப்போ இதில் போனீங்க அப்படின்னா நம்ம ஆன் ப்ரைமில் கிரியேட் பண்ண குரூப்ஸ் 2 இது வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ் சம்திங் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வீக், வெட்னஸ்டே, வீக் டேஸ், வீக்கெண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கான்றதையும் பார்த்துக்கலாம். வீக் டேஸில் போனால் 2 யூசர் வந்து நம்ம மெம்பர் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ சரி, அர்ச்சனா தான் ஆட் பண்ணியிருந்தோம். தென் இன்னொரு இதில் வந்து வீக் எண்ட்ஸில் வந்து ஒரு 1 or 2 அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். மெம்பர்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ ராஜ் அண்ட் திரு வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் மெம்பர்ஷிப் அந்த யூசர்ஸ் எல்லாமே இங்கே வந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த ஐடியா வச்சு நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஈஸிலி கோ அண்ட் லாகின். இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ இந்த ஐடியெலாம் வந்து ஆன் ப்ரமைசஸில் இருக்கிற டொமைன் வந்து இப்போ பப்ளிக் கிளவுடில் இல்லை. அதனால ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் நேம் வந்து ஆன் மைக்ரோசாஃப்ட்.com சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இந்த அர்ச்சனா ஐடியா வச்சு நான் லாகின் பண்ணோம் அப்படின்னா ஆன் ப்ரமைசஸில் நான் கொடுத்த பாஸ்வேர்டே இங்கே ஒர்க் ஆகும். பட் கிரெடென்ஷியல் அந்த டொமைன் நேம் மட்டும் இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ portal.azure.com மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைன் மைக்ரோசாஃப்டோடைய அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே லாகின் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆன் ப்ரமைசஸில் நேற்று என்ன கிரெடென்ஷியல் கொடுத்தோமோ அதே கிரெடென்ஷியல் கொடுத்துருங்க. ஓகே, லாகின் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஆன் ப்ரமைசஸில் கொடுத்து அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நான் இங்கே லாகின் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த டொமைன் அதே டொமைன் நீங்கள் பப்ளிக் கிளவுட்லையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் டொமைன் நேமில் யூஸ் பண்ணிக்கலாம். திங்க் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா apps.microsoft.com நினைக்கிறேன். செக் பண்ணி போயிருங்க.
labs.microsoft.com online admin center Microsoft config.office.com கூட கிடையாது. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? config.office.com கொடுத்துப்போம். ஓகே, பார்த்தீங்களா? அது எல்லா ஐடியுமே நம்ம லாகின் பண்ண முடியும். இதில் வந்து பர்ச்சனை ஐடியில் வந்து என்னால் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன் அட்மின் சென்டர் இது எல்லாமே உங்களால் லாகின் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களால லாகின் பண்ண முடியும். ஏன்னா ஐடென்டி மட்டும் தான் இப்போ சிங்க் பண்ணியிருக்கோம். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம அப்கமிங் செஷனில் வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்துருக்கு, என்னென்ன ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நம்ம மெயினாக பார்த்தது என்னன்னா மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் என்ட்ரானா என்ன, அந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் என்ட்ரால எப்படி நம்ம இங்கே மேனுவலாக யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய டைரக்டரியில இருந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்டை வச்சு எப்படி நம்ம சின்க்ரனைஸ் பண்ணி பப்ளிக் கிளவுடுக்கு வந்து அந்த ஐடியை கொண்டு வந்து அந்த ஐடியை வச்சு நம்ம லாகின் பண்ண முடியுது அப்படின்ற வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய கண்டினியூவேஷன் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ப்ராக்டிக்கலும் நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் செஷனில் நம்ம நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து அதை பார்ப்போம், டைம் எப்படின்றத பார்த்துட்டு. ஸோ இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவுடைய இன்ட்ரோடக்ஷன் வித் சம் அந்த பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதோடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன், அதாவது இந்த அஜூர் ஏடி கனெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதோடைய அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதோடைய டீடைல் விஷயங்கள்லாம் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா இன்னைக்கு பார்த்த வரைக்கும்? இது எல்லாமே வந்து புது விஷயங்கள் தான் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. ஸோ டைம் கிடைக்கும் போது கோ த்ரூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரான்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் 365 ஆர் இன்டியூன் ஆர் அஜூர் ஆன்லைன் சர்வீசஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி இருக்கும். ஸோ இதுக்குன்னே தனி சர்டிஃபிகேஷன் இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி கவர் பண்ண முடியுன்றதை பார்த்து அது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கவர் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம நாளைக்கு இந்த கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைனலி இதில் வந்து ஜஸ்ட் வந்து குயிக்காக ஒரு விஷயம் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த ரெப்ளிகேட் ஆகலை, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குயிக்காக போயிட்டு இதில் அந்த சின்க்ரனைசேஷன் சர்வீஸில் போயிட்டு செக் பண்ணலாம். லாக்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ எந்தெந்த சர்வீசஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை அப்படின்ட்டு இந்த இடத்துல ஃபுல் சின்க்ரனைசேஷனில் போயிட்டு இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ ஆண்டோ, ராஜ், அர்ச்சனா, மருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆயிருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து சிங்க் ஆச்சா இல்லையான்றது இதில் போயிட்டு சக்ஸஸ் இதில் போயிட்டு பாருங்க. இந்த இடத்துல எது இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய இந்த புதுசாக இது ஆட் ஆயிருக்கு. பட் இட் இஸ் ஃபைன். ஃபுல் சின்க்ரனைசேஷன் சக்ஸஸ். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிஓஐடி மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு நம்ம சொன்னது எல்லாமே இங்கே இருக்குது. வீக்கெண்ட் அஷூர் குரூப்பு, வெட்னஸ்டே யூசர்ஸ் குரூப், ஆன் ஃப்ரேம் யூசர் 1, அர்ச்சனா, மருது, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த சின்க்ரனைசேஷன் சர்வீஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம மேனுவலாக ரன் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஸ்கீமா இஷ்யூஸ் இருக்கா, என்னென்ன லாக்ஸ் என்னன்றதை இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ப்ரெமைசஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த சின்க்ரனைசேஷன் சர்வீஸ் டூல் இருக்கு. நீங்கள் பழைய ரெப்ளிகேஷன் அட்மின், ரெப் அட்மின் கமாண்ட்லாம் இங்கே தேவையில்லை. ஸோ ஆன் ப்ரெமைசஸில் ரெப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். வேற இது வந்து சின்க்ரனைசேஷன் பண்ணுறோம். ஆன் ப்ரெமில் இருக்க ஐடியா வந்து பப்ளிக் கிளவுடுக்கு சிங்க் பண்ணி பப்ளிக் கிளவுடில் இருக்க ரிசோர்ஸஸ் அந்த பப்ளிக் கிளவுடில் இப்போ நீங்கள் ஈவன் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே பர்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம், எப்படி நம்ம லாகின் பண்ண வைக்கலான்றது அப்கமிங் நாளைக்கு செஷனில் பார்ப்போம். Okay, I'll stop recording. Thank you for joining.